Hi friends, welcome to K2Alex. ரொம்ப நாளா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணனும் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. பிகினர்ஸா இருக்கீங்க ஆனா எப்படி பண்றது ஒரு டிசைன்ஸ் ஐடியா இல்ல அப்படி நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப இயர்ஸா. ஆனா வந்து எனக்கு டைம் கிடைக்கல. ஆனா இதுதான் அதுக்கான டைம் அப்படி நான் நினைக்கிறேன். ஆமா ரெகுலரா நம்ம வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிள் டிசைன் வச்சு உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு எனக்கு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஹேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ எப்பவும் போல நம்ம 3 லைன் வந்து ஆரி போட்டுக்கிறோம். 3 லைன் ஆரி போட்டுட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டுக்கிறேன். சுகர் பீட் போட்டுட்டு இந்த சென்டர் வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இந்த நம்ம நார்மலாக அந்த ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த வீல் வச்சு அழகா வந்து இந்த ஷேப் அந்த யூவா இருக்குல்ல அந்த ஷேப் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த ஸ்டோன் வந்து நான் ஒட்டினேன். அதை வந்து எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக நம்ம ஒட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து அதோட சைஸ் வந்து தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நான் கரெக்டாக அதை எப்படி ஒட்டினேன் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் வந்து காட்ட போறேன். இப்போ உங்க போன்ல வந்து இந்த டிசைன் கஸ்டமர் அனுப்பின சாம்பிளா இருக்கட்டும் இல்லை எதுவா இருக்கட்டும் அந்த டிசைன் வந்து இப்படி நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு அதை வந்து கீழே இப்படி அடியில் வச்சிடும் நமக்கு டிரான்ஸ்பரண்டா நல்லாவே தெரியும். நம்ம இந்த ஷார்ப் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வரைஞ்சுதான் இருக்கணும், சுகர் பீட் போட்டுட்டு இதை போடக்கூடாது. அந்த வரைஞ்சதோட சென்டர் கிட்ட வச்சு ஜூம் பண்ணி இந்த இடத்த வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் எந்தெந்த இடத்துல கரெக்டா ஒட்டிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே டிரான்ஸ்பரண்டா தெரியும். நல்லா இப்படி ஜூம் பண்ணிட்டு இப்படி அடியில வச்சீங்க அப்படின்னா எங்கெங்க ஒட்டிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது பாருங்க. போனை வந்து நல்லா இப்படி கிளாத்தை ஒட்டி அமுக்கிற மாதிரி வைக்க கூடாது, லைட்டா ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுங்க. சும்மா கம்மை மட்டும் இப்படி இப்படி மேல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கம் வந்து போன் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எட்ட கீழே போனை வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கறத பார்த்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டிடுங்க. ஸ்டோன் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் சொல்றேன் பாருங்க, அப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இங்க இருந்து சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து இந்த ஆப்போசிட் சுகர் பீட் இருக்குல்ல ஆப்போசிட் ஸ்டோன் அந்த ஸ்டோன்ல இப்படி போய் இந்த பக்கமா வந்து சேம் இந்த பக்கமா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த ரோ மட்டும் அதாவது இந்த யூ ஷேப்போட இந்த 2 ஸ்டோன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தனியா இந்த ஸ்டோன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அப்பதான் இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷனலா நமக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு நீடில் வச்சு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், இதான் வந்து அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க. நானா இங்க இருந்து சொல்றேன் உங்களுக்கு, இங்க இருந்து சுகர் பீட் போட்டு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இங்க இருந்து இப்படி போய் இப்படி மேலாப்புல வந்து அதாவது இங்க இருக்கும் ஸ்டோன் ஆனா 2வது ஸ்டோன் இங்க இருந்து 2வது ஸ்டோன் மேல் வழியா போய் அடி வழியா போய் அங்க ஆப்போசிட்ல இருக்க ஸ்டோனை மேல் வழியா கொண்டு வந்து மறுபடியும் அடி வழியா கொண்டு வந்து அடுத்த யூவை நீங்க கண்டினியூ சேம் அதே மாதிரி இப்படி போய் அதாவது நான் கிளியரா சொல்றது புரியும் நினைக்கிறேன். இங்க இருந்து போறோம் அப்படியே மேல் வழியா கீழ் வந்து மறுபடியும் ஆப்போசிட் இருக்க ஸ்டோனுக்கு மேல் வழியா கீழே வந்து நெக்ஸ்ட் யூ வந்து கண்டினியூ பண்ணிடணும். இது வந்து நீங்க சுகர் பீட் வந்து இந்த கீ ரோ போடுறப்ப போடக்கூடாது. இதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த துலகம் ஸ்டோனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி யூவா வந்து ஜரி த்ரெட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அடுத்து இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், மேல் பக்கத்துக்கு வந்து ஜரி த்ரெட் ஆரம்பிக்கிறோம்னா இங்க இருந்து இப்படி போய் இந்த பக்கம் மறுபடியும் இப்படி 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 ஃபில் பண்ணி ஃபுல்லா இந்த ஜரி த்ரெட்டால இதை வந்து ஹைலைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வந்து வீட் பீட் ஒன்று சுகர் பீட் ஒன்று வந்து நாட் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த ஃபிளவர் வந்து ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். ஆக்சுவலா ஐடியாஸ் மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, இது நம்ம எப்படி டிரா பண்றது, நம்ம என்னதான் ஃப்ரீ ஹேண்ட் டிரா பண்ணாலும் ஒரு ப்ரொஃபஷனலா நமக்கு வந்து வரவே மாட்டுது. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி உங்க ஹேண்டோட பேப்பர் கட்டை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வந்து பேப்பர் கட் வந்து எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்டர்ல இந்த பேப்பர் கட்டோட சென்டர் வரணும். நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வந்து வரணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கங்க. அதாவது இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் அப்படின்றத கணக்கு வச்சுக்கிட்டு அது வரையும் தான் நம்ம லைன் கொண்டு வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணி இந்த மாதிரி பேப்பர் கட் வச்சுட்டு இந்த சென்டரை கொண்டு போய் இப்படி வச்சீங்கன்னு வைங்களேன், அழகா இந்த ஷேப் வந்து டிரா பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு எப்படின்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த சென்டரை வச்சு இங்க இருந்து இந்த இது ஆக்சுவலா கீழே நீங்க வந்து டிரா பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி டிரா பண்ணது முடிகிற வரையும் இதை தூக்கி இப்படி வச்சு இங்க இருந்து இந்த டிரா பண்ணீங்க அப்படின்னா இந்த சைஸோட மெத்தட் வந்து நம்ம யூ ஷேப்பா என்னதான் வரைஞ்சாலும் ப்ரொஃபஷனலா வரலங்கும் போது இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த யூ டோனை வந்து நீங்க அழகா வந்து வரைஞ்சிடலாம். இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் ஐடியாஸ் வேணா மறக்காம நம்ம பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நெக் டிசைன்ல எப்படி பண்ணிருக்கோன்றது பார்க்கலாம்.
நெக் டிசைன் வந்து ஆக்சுவலாக இதான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணி ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி, அடுத்த 1/2 இன்ச் கம்மி பண்ணி, 1/2 இன்ச் கம்மி பண்ணி 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த சைடு வர வரையுமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும் நீங்கள் இந்த சைடு வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் முடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டு 1/2 இன்ச் பக்கத்தில், 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டு 1/2 இன்ச் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து கோக்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். மக்கள் செக் பண்ணி பாருங்க. இதில் என்ன வந்திருக்கோ சேம் அதே தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து லோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். அதாவது இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுகர் பீட் ஒன்று, 3ஆம் நம்பர் பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்று இந்த நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி தையல் போட்டுக்கிட்டு ஒரு சுகர் பீடு, 3ஆம் நம்பர் பீட், சுகர் பீட் 3 பீடு அட்டை டயத்துல இப்படி கோத்து குட்டியா ஒரு ஸ்டிச். இந்த குட்டி ஸ்டிச் போட்டோன்னே அடுத்த ஸ்டிச் என்ன பண்ணீங்க, இந்த சுகர் பீட்ஸ் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து குட்டியா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து கண்ணுக்கே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு குட்டியா போட்டுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று, அதை வந்து வி ஷேப்ல வந்து இப்ப போடுறேன். போட்டு இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சுகர் பீட் வந்து எடுத்துக்கங்க. அடுத்து சேம் அதே மாதிரி ஒரு 1 2 3 4 5 சுகர் பீட் விட்டு அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்டான்ஸால இந்த மாதிரி சுகர் பீட் ஒன்று, 3ஆம் நம்பர் பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்று எடுத்துக்கிட்டு மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா சுகர் பீடை தாண்டி ஒரு ஸ்டிச்சு, சுகர் பீடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு போட்டு இந்த வி ஷேப் வந்து நீங்க வந்து கொண்டு வரலாம் ஈஸியா. இப்போ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க இடத்துல இருந்து 1 2 3 4 5 5வது சுகர் பீட் கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் வந்து எடுத்துக்கிட்டு இப்ப வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் பீட் ஒன்று, 3ஆம் நம்பர் பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்றுன்னு இப்போ வந்து ஒரு ஸ்டிச்ல சுகர் பீடு, 3ஆம் நம்பர் பீட், சுகர் பீட் போட்டு கிராஸா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுறீங்க சுகர் பீடுக்கு அந்தாண்ட. இப்ப சுகர் பீடுக்கு மேல ஒரு ஸ்டிச் போட்டு இந்த 3ஆம் நம்பர் பீடையும் சுகர் பீடையும் வந்து லோட் பண்ணி இப்படி வி ஷேப்ல வச்சு ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சிடுறீங்க. இப்ப இதுக்கும் இருக்க கேப் வந்து எப்படி நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து 1 2 3 4 5 5வது சுகர் பீடு கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நீங்க போட்டுக்கணும். அதுதான் வந்து ஒரு பினிஷிங்கான ப்ரொஃபஷனலா நீங்க வந்து பண்ணணும். சைஸ்லாம் வந்து இன்ச்சஸ் சைஸ் வந்து ஒவ்வொரு டைமும் டேப் வந்து யூஸ் பண்ணாம அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வச்சே நீங்க வந்து நிறைய வந்து ப்ரொஃபஷனலா வந்து எப்படி பண்றது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல தான் வந்து ஆரி ஒர்க்ல இருக்க ட்ரிக்ஸ். நீங்க அமௌண்ட் கொடுத்து கத்துக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யாருமே வந்து கத்துக் கொடுக்க வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு வருது. அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் வந்து நீங்க பழக தான் வந்து வரும். முடிச்சாச்சு. இப்ப போட்டிருக்க பீடோட 1 2 3 4 5 5வது சுகர் பீட் கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் எடுக்கிறீங்க. 3ஆம் நம்பர் பீடு, சுகர் பீடு அப்படிங்கறத லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 4-5 நீடில்ஸ் வந்து வச்சிருக்கேன். இந்த எல்லா இதுலயுமே நான் லோட் பண்ணி வச்சு ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட். பை.